Hi friends, welcome to Maggie's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் வேறு ஒரு நியூ ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முள்ளங்கி ரொட்டி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் முள்ளங்கி எடுத்து நல்லா தோலை சீவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சாட் மசாலா இருந்தால் ஒரு சிட்டிகை வச்சுக்கோங்க. சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சப்பாத்தி நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். முள்ளங்கியை வதக்க போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். முள்ளங்கி போட்டுட்டு மசாலாவும் வந்து போட்டுட்டு அந்த தண்ணி இல்லை ஒரு மாதிரி இருக்கும். அந்த தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிட்டாதான் நல்லாயிருக்கும். பட்டையாக போட்டு அந்த ஒரு மாதிரி முள்ளங்கி வடை சில பேர் பிடிக்காது. அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா அந்த முள்ளங்கி வடை இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பச்சையாகவும் அப்படியே பசங்க செய்வாங்க. எனக்கு அந்த பச்சை வடை போடுறதுக்காக நான் வதக்கிக்கிறேன். லைட்டாக வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. அந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. சப்பாத்தி மாவில் போட்டிருக்கோம். நம்ம இந்த முள்ளங்கிக்கு தேவையான ஒரே ஒரு சிட்டிகை. நல்லா பிஞ்சு முள்ளங்கியாக நல்லாயிருக்கும். பிஞ்சு முள்ளங்கி தான் நானும் வச்சுருக்கேன். பிஞ்சு முள்ளங்கி தோலை சீவிட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு அப்படியே மாவில் போட்டு பிசைஞ்சு சுடலாம். அது கொஞ்சம் லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் மாவு. இது வச்சு சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது உள்ள போடுற மாதிரி பாருங்க. நல்லா வதக்கிட்டு அந்த ஈரமெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் ஆறினோடனே சப்பாத்தியில் வச்சு நம்ம சுட்டுடலாம். அவ்வளோதான், ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த ஈரம் தண்ணியெல்லாம் போயிடுச்சு பாருங்க. நமக்கு ரொம்ப நல்லது முள்ளங்கி. முள்ளங்கி சாப்பிட்டா பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா போட்டால் சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான் சில்லி பவுடர் போட்டேன். சப்பாத்தி ரெடி பண்ணிட்டா இந்த தவாவில் போடுற பாருங்க. முள்ளங்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு நல்லது முள்ளங்கி. மாதிரி நல்லா ரொட்டி செஞ்சு சாப்பிட்டோம்னா வெறும் ரொட்டி கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நம்மளோட எம்மி ஹெல்தி ரேடிஷ் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது கூட இன்றைக்கி நான் வந்து கர்ட் அண்ட் ஆனியன் வந்து சர்வ் பண்ணுறேன். நீங்கள் இது ப்ளைனாகவே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இதுக்கு மேலே நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீ இல்லை பட்டர் இது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்தி. பாய்.